வெல்கம் டு எஜுகேஷன் டைம் இன் தமிழ் சிபிஎஸ்சி கிளாஸ் 12க்கு சாப்டர் 1ல் இருக்கிற பார்ட் 13 வீடியோ. இதில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் அண்ட் ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட், இந்த ரெண்டு டாப்பிக்கை பற்றியும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்து போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நாம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா என்னங்கிறத பற்றி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துருவோம். இது ஆல்ரெடி உங்களுக்கு நான் நடத்துனது தான். இதில் ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்னங்கிறத முதல் பார்த்து வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜ் பார்ட்டிகளை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ எடுத்துக்கிட்ட சார்ஜ் பார்ட்டிகள் பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகளாகவும் இருக்கலாம், நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகளாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த சார்ஜ் பார்ட்டிகளை சுற்றி அதுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒன்று கொடுக்குது. ஓகே, ஸோ அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் பார்ட்டிகள் அதை சுற்றி வந்து ஒரு ஃபோர்ஸை ஃபீல் பண்ண வைக்கிது. அந்த சார்ஜ் பார்ட்டிகள் எவ்வளோ தூரம் அது ஃபோர்ஸை கொடுக்க முடியுமோ அதுதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது. அந்த சார்ஜ் பார்ட்டிகளை சுற்றி அதோட ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ தூரத்தில் உணரப்படுதோ அதுதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது. அந்த ஃபீல்டை வந்து நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெஸ்ட் சார்ஜ் பார்ட்டிக்கல் பி அப்படிங்கிற ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கலை பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த சார்ஜ் பண்ண எடுத்து அந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் வந்து ஒரே சேம் சார்ஜ் பார்ட்டிக்கல், அதாவது பாசிட்டிவ். இது வந்து நம்ம எடுத்துக்கிட்ட சார்ஜ் பார்ட்டிக்கலும் பாசிட்டிவ், டெஸ்ட் சார்ஜ் பார்ட்டிக்கலும் பாசிட்டிவாக இருந்தால் அது வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை ஃபீல் பண்ணும். அது எந்த இடத்துக்கிட்ட வரும்பொழுது அதனுடைய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை ஃபீல் பண்ணுதோ அது வரையிலும் அதனுடைய ஃபீல்டு வந்து சுற்றி இருக்குது. ஓகே, ஸோ இதே வந்து அன்லைக் சார்ஜ் பார்ட்டிகலாக இருந்துச்சு அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸை ஃபீல் பண்ணும். அப்போ அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து எந்த பாயிண்ட் வரையிலும் அதில் உணரப்படுதோ அது வரையிலும் அதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் சுற்றி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே எலக்ட்ரிக் ஃபீல்டை எ சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டை விட அதிகமாக உள்ள சார்ஜ் பார்ட்டிகள். அப்போ ஒரு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ்ங்கிறது ரெண்டுக்கு மேலே அதிகமான ஒரு சார்ஜ் பார்ட்டிகள் அந்த இடத்துல இருக்குது. அந்த சார்ஜ் பார்ட்டிகள் அங்கே இருக்கும் பொழுது அது எவ்வளோ அளவுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டை உருவாக்குது, அந்த எவ்வளோ அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் சிஸ்டம் ஆஃப் சார்ஜ் பார்ட்டிக்கல் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ், ஒரு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸை கன்சிடர் பண்ண போகிறோம். அதில் வந்து Q1 Q2 அப் டு Qn வரையிலும் சார்ஜ் பார்ட்டிக்கல் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அந்த n அப்படிங்கிறது 10 சார்ஜ் பார்ட்டிகலாக கூட இருக்கலாம், இல்லை 20 சார்ஜ் பார்ட்டிகலாக கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் சிஸ்டத்தை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, அந்த பொசிஷன் வெக்டர்ஸ் R1 R2 அப் டு Rn, R1 R2 Rnங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Q1 சார்ஜ் பார்ட்டிகல் இருக்கக்கூடிய பொசிஷன், Q2 சார்ஜ் பார்ட்டிகல் இருக்கக்கூடிய பொசிஷன், அதே மாதிரி Qn சார்ஜ் பார்ட்டிகல் இருக்கக்கூடிய பொசிஷன் ரிலேட்டிவ் டு சம் ஆர்ஜின் O. ஏதாவது ஒரு பாயிண்டிலிருந்து அது இவ்வளோ தூரத்தில் இருக்குது. R1 டிஸ்டன்ஸில் Q1 பார்ட்டிகல் இருக்குது, R2 டிஸ்டன்ஸில் Q2 பார்ட்டிகல் இருக்குது, அப் டு Rn டிஸ்டன்ஸில் Qnங்கிற பார்ட்டிகல் இருக்குது ஆர்ஜின் ஓலிருந்து அப்படிங்கிறதுக்காக நம்ம பொசிஷன் வெக்டர் நோட் பண்ணிக்கிறோம். ஆனால் நம்ம இங்கே சிஸ்டம் ஆஃப் சார்ஜ் பார்ட்டிகல் எடுத்துக்கும் பொழுது நம்ம வந்து ஆர்ஜின் ஓலேருந்து பார்க்காம P அப்படிங்கிற டெஸ்ட் சார்ஜ் பார்ட்டிக்கலை இந்த சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, Q1 Q2 Q3 Q4 அது இருக்கிற இடத்துல கொண்டு வந்து வச்சிடறோம். எதை? Pங்கிற சார்ஜ் பார்ட்டிக்கலை. ஓகே, ஸோ இப்போ இங்கே நம்ம பொறுத்தவரை பொசிஷன் எப்படி நோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Q1 சார்ஜ் பார்ட்டிக்கலுக்கும் அந்த Pங்கிற டெஸ்ட் சார்ஜ் பார்ட்டிக்கலுக்கும் இன்பிட்வீன் உள்ள டிஸ்டன்ஸ் அது வந்து பொசிஷன் R1P. ஓகேவா? Q1 உருவாக்கக்கூடியது R1, இந்த P வரணுக்கு வந்தீங்கன்னா R1P பொசிஷன் வெக்டர். ஓகே, ஸோ அதே மாதிரி Q2ங்கிற சார்ஜ் பார்ட்டிக்கல் Pங்கிற டெஸ்ட் சார்ஜ் பார்ட்டிக்கலுக்கும் இன்பிட்வீனில் உள்ள டிஸ்டன்ஸ் R2P, அதுதான் அதோடைய பொசிஷனாக இப்போ நம்ம நோட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஏன்னா Q2க்கும் Pக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பொசிஷன், அதே மாதிரி Q3க்கும் Pக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் R3P. ஓகேவா? ஸோ இப்போ அதோட பொசிஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த சார்ஜ் பார்ட்டிகளுக்கும் டெஸ்ட் சார்ஜ் பார்ட்டிகளுக்கும் உள்ள பொசிஷனை நம்ம நோட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் இன் ஸ்பேஸ் டியூ டு த சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ். அப்போ சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ்க்கு நடுவில் ஸ்பேஸில் எலக்ட்ரிக் சார்ஜஸ் இருக்குது. அந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ்லாம் நம்ம சேர்த்து சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ்ன்னு சொல்கிறோம். அந்த சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் எவ்வளோ ஃபோர்ஸை கொடுக்க போகுது, டிஃபைன் டு பி த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்
பை த யூனிட் டெஸ்ட் சார்ஜஸ். இந்த யூனிட் டெஸ்ட் சார்ஜ் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் அது கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் கூலும்ஸ் லா. கூலும்ஸ் தான் நமக்கு தெரியும். 2 சார்ஜ் பார்ட்டிகிள் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு நடுவில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு கூலும்ஸ் தான். நம்ம இது முறையே வந்து கூலும்ஸ் தான் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னா என்ன? எல்லா சார்ஜ் ஃபீல்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா அது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் படி. ஓகே, ஸோ டிட்டர்மைன் திஸ் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் P denoted by position R. ஓகே, ஸோ அப்போ Pங்கிற பாயிண்ட்ல எவ்வளோ வந்து கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம இருக்கிறதுனால டேட்டாஸ்லாம் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்க்கலாம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு E1 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது. எது மேலே? Pங்கிற டெஸ்ட் சார்ஜ் பார்ட்டிகல் மேலே எலக்ட்ரிக் ஃபீல்டு E1 அப்படிங்கிற ஒன்று உருவாகுது. அப்போ E1ங்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம வெக்டர் குவான்டிட்டியில் நோட் பண்ணோம். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர், ஏன்னா ஃபோர்ஸ் வெக்டர். அப்போ சார்ஜ் பார்ட்டிகல் எதை கொடுக்குது? எலக்ட்ரிக் ஃபீல்டா? ஃபோர்ஸ் தான் கொடுக்குது இல்லையா? ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது வெக்டர். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு E1ங்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்க போகுது. E1 நம்ம சொல்லும்போது நமக்கு தெரியும் அந்த கொடுக்கக்கூடிய சார்ஜ் பார்ட்டிகல் எது? Q1. பொசிஷன் என்ன? R1. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இப்போ E1 எலக்ட்ரிக் ஃபீல்டோட இது நோட் பண்ணலாமா? கூலும்ஸ்ல அப்படி 1/4πε0 Q1ங்கிற சார்ஜ் பார்ட்டிகல், அது டிஃப்ரென்ஸ் R1p² அண்ட் R1p கேப். இது வந்து யூனிட் வெக்டர். எந்த டைரக்ஷன் நோட் பண்ணுறதுக்காக யூனிட் வெக்டர் நம்ம போடுறோம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு Q1ங்கிற இங்கே சார்ஜ் பார்ட்டிகளுக்கு பிக்சரில் இது R1pங்கிற பொசிஷன். ஸோ அதாவது டிஸ்டன்ஸு. ஸோ Pங்கிற சார்ஜ் பார்ட்டிகல் டெஸ்ட் சார்ஜ் பார்ட்டிகல் மேலே கொடுக்க போகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு E1 இதுதான் நமக்கு. ஓகே, கிளியர்? ஓகே, ஸோ அடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்டு E2ங்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு நமக்கு உருவாக போகுது. எது கொடுக்க போகுது? அதை கொடுக்குறது வந்து Q2 அப்படிங்கிற சார்ஜ் பார்ட்டிகல் Pங்கிற டெஸ்ட் சார்ஜ் பார்ட்டிகல் மேலே கொடுக்குது. ஸோ ஓகேவா? அப்போ Q2ங்கிற கொடுக்குற எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து E2 இந்த டைரக்ஷனில் நமக்கு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஏன் வந்து டைரக்ஷன், அதாவது வெளியில் போகிற மாதிரி Q2 கொடுக்கறது Pக்கு, பட் ஆனால் வெளில போகிற மாதிரி நம்ம ஏன் நோட் பண்ணுறோம்? ஃபீல்டை ஏன் அந்த சைட் டைரக்ஷனில் நம்ம நோட் பண்ணுறோம்? இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட Q2 Q1 டெஸ்ட் சார்ஜ் பார்ட்டிகல் ரெண்டுமே சார்ஜ் பார்ட்டிகல் ரெண்டுமே வந்து ப்ளஸ்ஸு. நம்ம எடுத்துக்கிட்ட டெஸ்ட் சார்ஜ் பார்ட்டிகளும் ப்ளஸ்ஸு அப்படின்னு நமக்கு என்ன ஆகும்? ரெண்டுமே வந்து சேம் சார்ஜ், லைக் சார்ஜ் இல்லையா? லைக் சார்ஜ் என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணும். ரிப்பல் பண்ணுறதுனால டைரக்ஷன் இந்த சைடு இருக்குது. ஓகேவா? ஸோ இதையும் அட்ராக்ட் பண்ணால் டெஸ்ட் சார்ஜ் பார்ட்டிகல் இந்த சைடு நோக்கி மூவ் ஆகும். ஓகே, ஸோ அதனால் ரிப்பல் பண்ணுறதுனால இது அதை தள்ளுது. ஸோ அதனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த சைட் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம நோட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ Q1 Q2 கொடுத்த சார்ஜ் நம்ம நோட் பண்ணியாச்சு. அது கிடச்சது E1 E2 நமக்கு. அப்போ இந்த ரெண்டு டெஸ்ட் சார்ஜ் பார்ட்டிகல் Q1 Q2 கொடுத்த எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? ஓகே, ஸோ அது எப்படி நம்ம வெக்டர் ஃபார்மில் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். அப்புறம் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்னு நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ வெக்டர் ஃபார்மில் ஆட் பண்ணோம் அப்படின்னா இது E1 கொடுத்தது. ஸோ இது E2 எலக்ட்ரிக் ஃபீல்டு Q1 கொடுத்தது, இது Q2 கொடுத்தது. ஓகே, ஸோ இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டோட டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது P மேலே செயல்படுற இந்த ரெண்டு சார்ஜ் பார்ட்டிகளோட டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறத பற்றி கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த வெக்டர் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ வெக்டர் படி பார்த்தீங்கன்னா E2க்கு பேரலல் இங்கே வரைகிறோம், E1க்கு பேரலல் நம்ம இங்கே வரைகிறோம். ஸோ இதோட ரிசல்டன் வெக்டர் நமக்கு இங்கே கிடைக்குது. ரிசல்டன் வெக்டர்ங்கிறது என்னது? E1 எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ளஸ் E2 எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது ரெண்டையும் சேர்த்து டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே ஓகே, அப்போ நம்ம இது ரிசல்டன் மட்டும் வரைஞ்சிக்குவோம். இது ரெண்டுக்கும் சேர்த்து நமக்கு இங்கே கிடச்சிருச்சு. ஓகேவா? ஒரு சிங்கிள் லைன் போட்டுக்குவோம். ஓகே, அடுத்தது இப்போ வந்து Q3 அப்படிங்கிற சார்ஜ் பார்ட்டிகல் Pங்கிற டெஸ்ட் சார்ஜ் மீது ஒரு ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் ஃபோர்ஸை கொடுக்குது. அது வந்து E3 அப்படிங்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டை உருவாக்குது. ஓகேவா? இப்போ E1 E2ஓட E3யை சேர்த்துக்கலாமா? E3யை சேர்த்தோம்னா நமக்கு எப்படி கிடைக்கும்? இதுக்கு வந்து பேரலாக இங்கே லைன் போடுவோம், E3க்கு பேரலல் லைன் இது. அப்போ நமக்கு ரிசல்டன் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு கிடைக்கும் ரிசல்டன். ஓகே ஓகே, ஸோ அதே மாதிரி நமக்கு என்ன கிடைக்கும்? இது வந்து என்னது? இந்த ரிசல்டன் எது? E1 E2 E3 மூணு ஃபீல்டும் எவ்வளோ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டாக கொடுத்துச்சு அப்படிங்கிறது P மேலே கொடுத்துச்சுங்கிறதுக்கு ஆன்சர் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்தது அதே மாதிரி E4 போடுறோம். நம்ம படத்தில் உள்ளது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்காக தான் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ E4 போட்டோம், E4க்கு பேரலாக இந்த சைடு ஒன்று போட்டோம். ஸோ அப்போ E1 E2 E3 ரிசல்டனுக்கு பேரலாக நம்ம இங்கே போட்டோம். அப்போ நமக்கு டோட்டல் ரிசல்டன் இங்கே கிடைக்கும். இது என்ன?
நமக்கு E1, E2, E3, E4 அந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு இங்கே கிடைக்கும், இந்த ரிசல்டன்ட்ல கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பி மேலே டெஸ்ட் சார்ஜ் பி மேலே செயல்படக்கூடிய டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது இந்த லைன். ஓகேவா, கிளியர்? ஓகே. ஸோ இதே மாதிரி அப் டு QN வரையும் நம்ம போட்டோம்னா சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய QN சார்ஜ் பார்ட்டிகள் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இது நம்ம வெக்டர் ஃபார்மில் பிக்சரில் நம்ம எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு வச்சு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் படி நம்ம ஃபார்முலா வச்சு ஆட் பண்ண போகிறோம். சிமிலர்லி எக்ஸ்பிரஷன் ஹோல்டு குட் ஃபார் ஃபீல்டு E3, E4 அண்ட் so on En. இதே மாதிரி En வரையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். By the superposition principle, the electric field E at R due to the system of charges is. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம வந்து ஈக்குவேஷன் படி போடணும் அப்படின்னா E of R எலக்ட்ரிக் ஃபீல்டு E of R equal to E1R plus E2R plus E3R and so on ENR. ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் வெக்டர் சிம்பிள் கண்டிப்பாக நம்ம போடணும். ஓகே, ஸோ அப்போ E1க்கு 1/4πε0 Q1 R1P ஸ்கொயர் R1P யூனிட் வெக்டர். அதே மாதிரி E2க்கு போடுறோம், அப் டு En வரலும் போடுறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஜென்ரல் ஃபார்ம் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ ஜென்ரல் ஃபார்ம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், E of R. ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் E of R ஈக்குவல் டு 1/4πε0. இது கான்ஸ்டன்ட் டேர்ம், இதை நம்ம அப்படியே தான் வச்சுக்கணும். அப்புறம் சம்மேஷன் ஆஃப் I ஈக்குவல் டு 1 to N. I ஈக்குவல் டு 1 to N என்ன அர்த்தம், நம்ம வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் பார்ட்டிகளை 1லேருந்து N வரையிலும் எவ்வளோ எடுக்கிறோமோ அவ்வளோவுக்கும் நம்ம வந்து சம் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதுதான் அந்த சம்மேஷன் சிம்பிள். ஓகேவா? அப் டு I ஈக்குவல் டு 1 to Nனா 1லேருந்து N வந்து 10 சார்ஜ் பார்ட்டிக்கல் இல்லை 20 சார்ஜ் பார்ட்டிக்கல் எடுத்துக்கிறோம்னா அவ்வளோவுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், சம் பண்ணுறோம் எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ QI டிவைட் பை RIP ஸ்கொயர். ஸோ QI டிவைடட் பை RIP ஸ்கொயர் into unit vector RIP cap. Okay, clear? இதுதான் ஜெனரல் ஃபார்ம் நமக்கு. ஸோ E is the vector quantity. ஏன்னா ஃபோர்ஸுங்கிறது வெக்டர் குவான்டிட்டி, அதனால E is the vector quantity. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சிஸ்டம் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் பார்ட்டிகல் கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஒரு டெஸ்ட் சார்ஜ் பார்ட்டிகல் இல்லை. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம், ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிற ஒன்று கண்டுபிடிச்சோம். ஸோ அது வந்து ஃபிசிக்ஸில் எந்த அளவுக்கு முக்கியத்துவமானது, எந்த அளவுக்கு அது பயன்படுத்தக்கூடியது அப்படிங்கிறத பார்க்குறது தான் நம்ம ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ்னா இயற்பியல் முக்கியத்துவம், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். The measurable quantity in any system of charges is the force on the charge, which can be directly determined using Coulomb's law and superposition principle. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சார்ஜ் பார்ட்டிக்கல் எல்லாமே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ அது அளவிடக்கூடிய அளவு என்ன, அது எவ்வளோ அப்படிங்கிறது அளவிடுறது தான் நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது. ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா அது கூடிய சார்ஜ் பார்ட்டிக்கல் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுறோம். அந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் எல்லாமே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணி கொண்டு வரோம். Okay, so electric field at a point in the space around the system of charges tells you the force the unit positive test charge would experience in the place at a point. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் ஒரு டெஸ்ட் சார்ஜ் பார்ட்டிக்கலை எடுத்துகிட்டு போனோம். அந்த டெஸ்ட் சார்ஜ் பார்ட்டிக்கல் அந்த சிஸ்டம் ஆஃப் சார்ஜ் பார்ட்டிக்கல் மூலமாக எவ்வளோ ஃபோர்ஸ் அது ஃபீல் பண்ணுச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது எவ்வளோ ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் வந்து அந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சார்ஜ் பார்ட்டிக்கல் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. ஓகே ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் த வெக்டர் ஃபீல்டு. அது வந்து ஒரு வெக்டர் ஃபீல்டு. ஸோ ஏன்னா ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு வெக்டர். எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன, சார்ஜ் பார்ட்டிக்கல் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான். எவ்வளோ தூரம் அந்த ஃபோர்ஸை கொடுக்குமோ அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஃபோர்ஸுங்கிறது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. ஸோ அதனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது ஒரு வெக்டர் குவான்டிட்டி அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுதான். அடுத்தது நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a true physical significance of the concept of electric field. உண்மையாகவே எலக்ட்ரிக் ஃபீல்டோட இயற்பியல் முக்கியத்துவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எமர்ஜ் ஒன்லி when we go beyond electrostatic and deal with the time
டிபெண்டன்ட் எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபினாமினா. இது உண்மையாகவே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸாக இருந்தாலும், ஏன்னா சார்ஜ் பார்ட்டிக்கல் இல்லையா, நம்ம எடுத்துக்கிட்டது சார்ஜ் பார்ட்டிக்கல், அது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸாகவே இருந்தாலும் அது அதிகமாக எதில் வந்து முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னட்டிசம் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமாக பயன்படுது. எது? இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு ஃபினாமினா. எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேருந்து உருவானது. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் மூலமாக நமக்கு கிடைச்சதாக இருந்தாலும், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ஒரு பகுதி அப்படின்னு இருந்தாலும், நமக்கு எதில் அதிகமாக பயன்படுத்தப்படுது, எதில் அதிகமாக முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரோமேக்னட்டிசத்தில் இது அதிகமாக பயன்படுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் we consider the force between two distance charges q1 and q2 in accelerated motion. இப்போ ரெண்டு சார்ஜ் பார்ட்டிக்கல் வச்சுருக்கோம், q1 and q2 அப்படின்னு ரெண்டு சார்ஜ் பார்ட்டிக்கல் வச்சுருக்கோம். ஓகேவா? இது q1, இது q2. ஓகே, ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ டிஸ்டன்ஸ் சார்ஜ் பார்ட்டிகல் q1 q2 இன் ஆக்சிலரேட்டட் மோஷன். ஓகேவா? ஸோ அப்போ ஆக்சிலரேட்டட் மோஷன்னா என்ன? q1ங்கிற ஒரு சார்ஜ் பார்ட்டிகல், q2ங்கிற ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் இருக்குது. இது ரெண்டும் ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், இது ரெண்டும் மைனஸாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ இல்லை இது ரெண்டும் ப்ளஸ் மைனஸாகவும் இருக்கலாம். எந்த சார்ஜ் பார்ட்டிகல் வேணாலும் இருக்கலாம், லைக் அன்லைக் சார்ஜ் பார்ட்டிகல் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இது ரெண்டுக்கும் நடுவில் கண்டிப்பாக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அன்லைக் பார்ட்டிகல் வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கொடுக்கும், அதாவது லைக் பார்ட்டிகல் வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டுக்கும் நடுவில் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது, உருவாகிக்கிட்டே இருக்குது. தேர் வில் பி சம் டைம் டிலே பிட்வீன் த எஃபெக்ட். ஸோ அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு வந்து எஃபெக்டை உருவாக்குது, ஒரு குறிப்பிட்ட நேரம் வர அந்த எஃபெக்டை உருவாக்குது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் q2ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த q2 சார்ஜ் பார்ட்டிக்கல் ஒரு ஃபோர்ஸை q1க்கு கொடுக்குது. ஓகே, அந்த q2லேருந்து q1க்கு ஃபோர்ஸு போகிறதுக்கு ஒரு சில டைம் டிலே எடுத்துக்கும். அந்த டைம் டிஃபரன்ஸ் நமக்கு இங்கே கிடைக்கும் இல்லையா? ஃபீல்டால் இது உருவாக்குற ஃபீல்டு வேறு இருக்கும். ஓகே, ஸோ இது உருவாக்குற ஃபீல்டு வேறு இருக்கும். ஸோ அப்போ இது மேலே ஃபோர்ஸை கொடுக்கறதுக்கு இந்த ஃபீல்டை உடச்சிக்கிட்டு அது உள்ளே போகணும். அப்போ சில நேரங்கள் எடுத்துக்கும் அது இல்லையா? இது உருவாக்குற ஃபீல்டையும் தாண்டி அது உள்ளே வரணும். ஸோ இதை அட்ராக்ட் பண்ணுமோ இல்லை ரிப்பல் பண்ணுமோ ஏதோ ஒன்று பண்ணணும். ஓகே, அந்த ஃபோர்ஸ் மூலமாக. ஸோ அதனால் என்ன ஆகுது, நடுவில் வந்து சம் டைம் டிலே ஏற்படுது. அந்த டைம் டிலே தான் எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபீல்டில் தேவைப்படுது, எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபீல்டில் நமக்கு பயன்படுது. ஸோ இட் இஸ் ப்ரீஷியஸ்லி ஹியர் தட் த நோஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரைட்லி எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபீல்டு இன் நேச்சர் அண்ட் வெரி யூஸ்ஃபுல். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த டைம் டிலே வந்து ஒரு வேவ் நேச்சரில் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த வேவ் நேச்சர்னால என்ன ஆகுது, நமக்கு எலக்ட்ரோமேக்னட்டிசம் நம்ம படிப்போம், ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் படிப்போம். ஓகேவா? ஸோ அப்போ படிக்கும்பொழுது உங்களுக்கு இது புரியும். ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ட் பொறுத்தவரை முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை விட எலக்ட்ரோமேக்னட்டிசம் தான் அதிகமாக வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஓகே, அது எப்படி பயன்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிற ஒன்று உருவாகணும்னா நடுவில் ரெண்டு சார்ஜ் பார்ட்டிகள் இருக்கணும். ஸோ ரெண்டு சார்ஜ் பார்ட்டிகள் நடுவில் தான் ஃபீல்டு உருவாகும். ஏன்னா ஒன்று அது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாகவும் இருக்கலாம், அட்ராக்டிவ் ஃபோர்ஸாகவும் இருக்கலாம், ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும், அதனால் உருவாகும். அந்த மாதிரி ஃபோர்ஸை ஒரு சார்ஜ் பார்ட்டிகள் ஒரு சார்ஜ் பார்ட்டிகள் கொடுக்கறதுக்கு நடுவில் வந்து நமக்கு என்ன ஆகும், டைம் டிலே ஏற்படும். அந்த டைம் டிலே தான் நமக்கு வந்து என்ன ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்குது. ஸோ அது வந்து வேவ் நேச்சரில் இருக்கும், அதனால் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபீல்டை நம்ம நிறைய வந்து உருவாக்கிக்கிறோம். ஓகே, எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபீல்டை நம்ம நிறைய பயன்படுத்திக்கிறோம், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை. ஓகே, ஸோ இதுவரை சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.